தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவுக்கே தான் ஆதரவு வழங்குவதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன பகிரங்கமாக குறிப்பிட்டுள்ளார். ஊடகங்களிடம் கருத்துரைக்கும் போதே மைத்திரிபால இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார். நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் சுயாதீன வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவுக்கோ அல்லது ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கோ நான் ஆதரவு வழங்க மாட்டேன். ரணிலும் சஜித்தும் சுயநலவாதிகள், இருவரும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவுக்கே தான் ஆதரவு வழங்குவேன். விஜயதாச ராஜபக்ச ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்தான். அவருக்கு எதிராக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளை நான் நிராகரிக்கின்றேன். அத்துடன் அவர் நாட்டுக்காக துணிந்து செயற்படும் அரசியல்வாதி என மைத்திரிபால தெரிவித்துள்ளார். 210 போலீஸ் அதிகாரிகளை உடனடியாக இடமாற்றம் செய்ய வேண்டும் என்ற போலீஸ் மா அதிபரின் கோரிக்கையை தேசிய போலீஸ் ஆணையகம் நிராகரித்துள்ளது. இடமாற்ற கொள்கைகளுக்கு ஏற்ப உரிய பரிந்துரைகள் செய்யப்படாததால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுடன் இவ்வளவு அதிக எண்ணிக்கையிலான அதிகாரிகளை இடமாற்றம் செய்வது சிறந்த நடவடிக்கை அல்ல என்று ஆணையகம் அறிவித்துள்ளது. எவ்வாறாயினும் ஒழுங்கு நடவடிக்கைகள் மற்றும் மருத்துவ பரிந்துரைகளை கருத்தில் கொண்டு 24 அதிகாரிகளை இடமாற்றம் செய்ய ஆணையகம் ஒப்புதல் அளித்துள்ளது. அத்துடன் 14 போலீஸ் பொறுப்பதிகாரிகளையும் பதவிகளில் இருந்து நீக்கி வழக்கமான கடமைகளுக்கு தரம் தாழ்த்துவதற்கும் ஆணையகம் பரிந்துரை செய்துள்ளது. அது மாத்திரமன்றி அவர்கள் ஏற்கனவே இருந்த பதவியை போன்ற ஒரு பதவிக்கு நியமிக்கப்படுவார்கள். இதேவேளை 8 போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளின் இடமாற்ற கோரிக்கைக்கு ஆணையகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. பொது போக்குவரத்தில் பயணிக்கும் பேருந்துகள் மற்றும் லோரிகளில் 30% டீசலுக்கு பதிலாக மண்ணெண்ணெய் பயன்படுத்தப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மண்ணெண்ணெய் மற்றும் டீசல்களில் ஓடும் வாகனங்கள் குறித்து விரிவான விசாரணை நடத்தவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. புகை பரிசோதனையின் போது மண்ணெண்ணெய் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை அடையாளம் காண முடியாது எனவும் வாசனையை வைத்தே வாகனங்களை அடையாளம் காண முடியும் எனவும் மோட்டார் போக்குவரத்து திணைக்கள அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக பயணிகள் போக்குவரத்து பேருந்துகளின் உரிமையாளர்கள் மண்ணெண்ணெய் மற்றும் டீசலுக்கு 2 எண்ணெய் தாங்கிகளை தயார் செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியொன்றினால் பெயர் குறிப்பீடு செய்யப்படும் வேட்பாளர்கள் தவிர ஏனைய வேட்பாளர்கள் வைப்பு பணம் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு விசேட அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது. இதன்படி வேட்பாளர்கள் வைப்பு பணத்தை செலுத்தும் போது அவர் நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்தின் கையொப்பத்தின் கீழான சான்றிதழ் ஒன்றின் மூலம் உறுதிப்படுத்துதல் ஒரு கட்டாய தேவைப்பாடாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் இதுவரையில் 4 போட்டியாளர்கள் தமது வேட்பு மனுக்கான கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. அஸ்விசும நலன்புரி திட்டத்தின் 2ஆம் கட்டம் தொடர்பான கணக்கெடுப்பை எதிர்வரும் 31ஆம் தேதிக்குள் நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. நலன்புரி நன்மைகள் சபையின் தலைவர் ஜெயந்த விஜயரத்ன இதனை தெரிவித்துள்ளார். இத்திட்டத்துக்கு விண்ணப்பிக்க தவறிய குடும்பங்களுக்கு முதற்கட்டமாக கடந்த பிப்ரவரி மாதம் விண்ணப்பங்கள் கோரப்பட்டன. அதற்கமைய சுமார் 4,54,924 விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் தற்போது வங்கி மோசடிகள் அதிகரித்து வருவதால் வர்த்தகர்களும் பொதுமக்களும் மிகவும் அவதானமாக செயற்பட வேண்டும் என யாழ் வணிகர் கழகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இவ்விடயம் தொடர்பாக யாழ் வணிகர் கழகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. யாழ் நகர் வணிகர்கள் மற்றும் பொதுமக்களின் தொலைபேசிக்கு அனாவசியமாக அழைப்புகள் மூலம் வங்கி இலக்கத்திற்கு பரிசு அனுப்புவதாக கூறி வங்கி இலக்கத்தையும் கைத்தொலைபேசிக்கு வரும் OTP ஒரு தடவை மற்றும் பாவிக்கும் கடவுச்சொல் கேட்கிறார்கள். அதனை வழங்கியதுடன் வங்கிக் கணக்கில் உள்ள பணம் கள்வர்களால் களவாடப்படுகிறது. நம்பும்படி பேசி இந்த மோசடி செய்யப்படுகிறது. குறுகிய கால போதிக்குள் அதிகளவிலான மோசடிகள் நடைபெற்றுள்ளதாக வங்கி முகாமையாளர்கள் நமக்கு அறிய தரப்பட்டுள்ளது.
எனவே அனைவரும் மிகவும் அவதானமாகவும் விழிப்புணர்வுடனும் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. கிளிநொச்சி பூநகரி வனத்துறை காரியாலய அதிகாரிகள் இருவரை அப்பிரதேசத்தில் வசிக்கும் நபரொருவர் மரக்கட்டியால் தாக்கியதாக கூறப்படுகின்றது. தாக்குதலில் காயமடைந்த இருவர் பூநகரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பூநகரி போலீசார் தெரிவிக்கின்றனர். பூநகரி பிரதேசத்தில் காடுகளை வெட்டியமை தொடர்பாக சில மாதங்களுக்கு முன் கைது செய்யப்பட்ட ஒருவர் மது அருந்திவிட்டு வன காரியாலயத்தின் ஜன்னல்களை உடைத்து அரசு உடைமைகளுக்கு சேதம் விளைவித்ததாக போலீசாருக்கு முறைப்பாடு கிடைக்கப்பெற்றுள்ளது. அதன்படி தாக்குதல் நடத்திய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் காயமடைந்தவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை உள்ளிட்ட 55 நாடுகளுக்கு இலவச விசா திட்டத்தை அல்ஜீரியா அறிமுகப்படுத்தியுள்ளது. அதன்படி புதிய விசா கொள்கையை அறிமுகப்படுத்தியதன் மூலம் வட ஆப்பிரிக்க நாடுகளின் சுற்றுலாத்துறை முன்னேற்றம் அடைந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளுக்கான பயண நடைமுறைகளை இலகுவாக்குவதன் மூலம் சுற்றுலாவை மேம்படுத்த இந்த புதிய இலவச விசா கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அல்ஜீரியா தெரிவித்துள்ளது. கொஸ்கம கழுஅக்கள பகுதியில் மருமகனால் தாக்கப்பட்டு மாமனார் கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் கழுஅக்கள பகுதியில் வசிக்கும் 75 வயதுடைய நபரொருவரே கொலை செய்யப்பட்டுள்ளார். தனது மகளுக்கும் மருமகனுக்கும் இடையில் ஏற்பட்ட முரண்பாட்டை சமரசம் செய்ய சென்ற போது மருமகனால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சடலம் அவிசாவளை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். இதனையடுத்து மருமகன் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த கொஸ்கம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நீர்கொழும்பு சிலாபம் கொழும்பு பிரதான வீதியில் இடம்பெற்ற விபத்தில் சிறுவன் ஒருவன் உயிரிழந்துள்ளதாக நீர்கொழும்பு போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் நேற்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. சிலாபத்தில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த துவிச்சக்கர வண்டியொன்று அதே திசையில் பயணித்த பாரவூர்தி மீது மோதி விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தின் போது துவிச்சக்கர வண்டியை செலுத்திய சிறுவன் படுகாயமடைந்த நிலையில் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தில் நீர்கொழும்பு பிரதேசத்தைச் சேர்ந்த 16 வயதுடைய சிறுவனே உயிரிழந்துள்ளார். விபத்து தொடர்பில் பாரவூர்தியின் சாரதி சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் 450 கிராம் நிறையுடைய பானொன்றின் விலை 10 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறைக்கப்பட்ட புதிய விலையில் பானை விற்பனை செய்யாது அதிக விலைக்கு விற்பனை செய்யும் உரிமையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. அத்துடன் இது தொடர்பாக சோதனைகளை மேற்கொள்ளுமாறு நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் DI உடுவார புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். 2025ஆம் ஆண்டின் முதல் தவணை முதல் நடைமுறைப்படுத்தப்படவுள்ள கல்வி சீர்திருத்த முன்மொழிவுகளின்படி பாடசாலையின் தரங்களின் எண்ணிக்கை 13 12ஆக குறைக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி ஒவ்வொரு மாணவர்களும் 17 வயதுக்குள் பாடசாலை கல்வியை முடிக்க வேண்டும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் புதிய சீர்திருத்தத்தின் மூலம் தகவல் தொழில்நுட்பம் ஆகிய பாடங்கள் படிப்படியாக கட்டாயமாக முன்மொழியப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதேவேளை புதிய சீர்திருத்தத்தின் கீழ் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைகளுக்கு குறிப்பிட்ட சதவீத புள்ளிகளையும் வழங்கி பரீட்சையை இலகுபடுத்தவும் போட்டியை குறைக்கவும் முன்மொழியப்பட்டுள்ளது. மேலும் சாதாரண தர பரீட்சைக்கான பாடங்களும் 9 7 ஆக குறைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெட்டம்புவ பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் பாதசாரியொருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விபத்து நெட்டம்புவ திகாரிய பகுதியில் நேற்று சனிக்கிழமை காலை இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் கலகெடிகேன பிரதேசத்தைச் சேர்ந்த 47 வயதுடைய நபர் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கண்டியிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த ஜீப் வாகனம் ஒன்று வீதியில் பயணித்த பாதசாரி மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. காலியில் சில பகுதிகளில் 18 மணி நேர நீர்வெட்டு அமல்படுத்தப்படவுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. திருத்தப் பணிகள் காரணமாக நீர்வெட்டு அமல்படுத்தப்படவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி எதிர்வரும் 29ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 8 மணி முதல் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 2 மணி வரை நீர்வெட்டு அமல்படுத்தப்படவுள்ளது.
அந்த வகையில் போபே, பொத்தல, கபுகல, ரத்கம மற்றும் பூசா ஆகிய பகுதிகளில் இவ்வாறு நீர்வெட்டு அமல்படுத்தப்படவுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.